என் பேர் பரத். என்னடா இவன்லாம் வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் என்னோடய மென்டல் வெல்பீயிங்காகவும் மற்றவங்களோட மென்டல் வெல்பீயிங்காகவும் இந்த கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, மென்டல் ஹெல்த் எதனால் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல், மென்டல் ட்ராமா, எமோஷ்னல் ட்ராமா, டெஃபிஷியன்சிஸ் இன் த பாடி அண்ட் தென் த க்ரோனிக் ஃபிசிக்கல் பெயின், இதெல்லாம் எனக்கு இருக்கிறது. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் பெருசாக கண்டென்ட் எதுவும் இப்போ நான் எழுதாமல் ஜஸ்ட் நான் அப்படியே ஃப்ளோவில் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்னோடய பிரச்சனை என்னென்னா ஓவர் திங்கிங். ஸோ ஓவர் திங்கிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப க்ரோனிக்காக வந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். என்னால் அவாய்டும் பண்ண முடியறதில்ல. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ. ஸோ மெடிக்கலி ஸ்பீக்கிங், இந்த ஆன்சைட்டி, இந்த பேனிக் அட்டாக்ஸ், ஸோ இதெல்லாம் எதனால் வருதுன்னா மெடிக்கல் டிஃபிஷியன்சினால தான் வருது. ஸோ விட்டமின் டிஃபிஷியன்சி, இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிலாம் வச்சுக்காதீங்க. சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பர் கேரோட, நியூட்ரிஷ்னல் அவேர்னஸோட ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் டே டு டே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களால் ஒரு ப்ராப்பர் ஸ்டெபிளைஸான மென்டல் ஸ்டேட்டில் எப்பவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். இல்லைனா அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு டேஞ்சராக முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா இப்போ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் டி டிஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாம் இன்டெரக்டாக ஒருத்தரோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபுட்ஸ், எப்பவுமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடுங்க. எப்பவுமே ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா மென்டல் ஹெல்த் அண்ட் தென் த ஃபுட்ஸ் which are taking, which is very very important for the healthy and peaceful lifestyle. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே மென்டலி ஃபிட். தேங்க்யூ. நல்லதாக நினைங்க, நல்லதாக நடக்கட்டும். நன்றி.